சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 7/11/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை த்விதியை திதி பகல் 11:05 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் இரவு 12:31 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 12:31 வரை, அதாவது ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பரீகம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா காரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 11:05 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளினுடைய நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இது போக இன்றைய தினம் சர் சி.வி. ராமன் அவர்களினுடைய பிறந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிரியர் என்கின்ற பெருமையை பெற்ற அந்த சர் சி.வி. ராமன் அவர்களுடைய பிறந்த நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இதனை ஏன் நான் இந்த பஞ்சாங்கத்துல கொண்டு வந்து சேர்த்து வலியுறுத்தி சொல்றேன்னு சொன்னா, நம்ம குழந்தைகள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சர் சி.வி. ராமன் பத்தி படிச்சிருப்பாளே தவிர இன்னைக்கு வரும்பொழுது இன்றைய தினம் ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகரனுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது தான் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் மனசுல நிக்கிறதே தவிர இந்த நாள் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியினுடைய பிறந்த நாள் என்பதை மறந்து விடுகிறார்கள். ஆக இதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். நான் ஏதோ தப்பா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், ஏதோ குறையா சொல்றேன், ஒரு குத்தமா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். நடிகரனுடைய பிறந்த நாளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த விஞ்ஞானியினுடைய பிறந்த நாளுக்கும் கொடுக்க வேண்டும் அல்லவா? இதனை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ற. அதை விட ஒரு படி மேலாகவே ஏன்னு சொன்னேன்னு சொன்னா, இந்த சர் சி.வி. ராமன் அவர்களினுடைய, அதாவது அவர் கண்டுபிடிச்ச விஷயம்ங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:08 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:36 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7:44 சந்திர உதயம் என்பது இரவு 7:30 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:28 முதல் காலை 6:08 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:26 முதல் 11:52 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 2:44 முதல் மாலை 4:10 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:34 முதல் 9 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:26 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:43 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட நம்ம ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு வானவியல் தகவலாகவும் பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம் சொன்னா, இன்றைய தினம் திரு சர் சி.வி. ராமன் அவர்களினுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறத பார்த்தோம். அவருடைய பிறந்த நாளுக்கு ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு, அதாவது ஒளிச்சிதறல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவார், ரிஃப்ராக்ஷன் சொல்லுவார். அந்த ஒளிச்சிதறலை கண்டுபிடித்தவர் திரு சர் சி.வி. ராமன் அவர்கள். இந்த ஒளிச்சிதறலுக்கும் ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு சொன்னா சர்வ நிச்சயமாக.
ஜோதிடம் என்பதே இந்த ஒளி சிதறலினுடைய அடிப்படையில் தான் செயல்படுகிறது. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்றோம். நம்முடைய மகர்ஷிகள்லாம் இதை முன்னாடியே கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. இந்த காலத்திலே இந்த விஞ்ஞான உலகத்திலே அந்த பிராக்டிக்கலா நிரூபிச்சவர் தான் சர் சி வி ராமன் எடுத்துக்கலாம். இந்த ஒளிச்சிதறல் அப்படின்னு அவர் எப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஒளியானது மற்றொரு ஊடகத்திற்குள்ளாக ஊடுருவி செல்லும் பொழுது அதனுடைய அந்த அலை நீளம் சொல்றால, அந்த அலை நீளத்திலே மாறுபாடு என்பது உண்டாகிறதுன்னு சொல்றார். அதுவும் எப்படின்னு சொன்னா, அந்த மூலப்பொருள் எந்த பொருளிலிருந்து இந்த ஒளியானது தோன்றியதோ அந்த மூலப்பொருளினுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அது கொண்டிருக்கிறது, எதன் வழியாக ஊடுருவி செல்கிறதோ அந்த பொருளுடைய அந்த குணாதிசயத்தையும் கொண்டு அதற்கு ஏற்றார் போல் அதனுடைய அலை நீளம் என்பது மாறுபடுகிறதுன்னு சொல்றார். ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவா. அந்த ஃப்ரீக்வன்சி தான் லாம்டா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவா. அதுல சேஞ்சஸ் அப்படிங்கிறது வர்றது அப்படிங்கிறத அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்கார் இல்லையா? அதைத்தான் அவர் பிராக்டிக்கலா ப்ரூஃப் பண்ணியிருக்கார். இந்த அடிப்படையை தான் நம்முடைய ஜோதிடமும் சொல்கிறது. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூலமாக ஒளி என்பது எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னா அது சூரியனிடமிருந்திருந்தான் வருகிறது. இத்தியதி ஜோதிஷம் அப்படின்னு சொல்லுவா. ஜோதி அப்படின்னு சொன்னா அது ஒரு ஒளி, ஒரு விளக்கு, ஒரு வெளிச்சம்னு எடுத்துக்கலாம். அந்த ஒளி அறிவியல் அப்படிங்கிறது தான் ஜோதிஷம். இசம்னு சொன்னா அது பற்றிய ஒரு படிப்பு அல்லது கல்வி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒளியியல் அப்படிங்கிறது தான் ஜோதிஷம் அப்படின்னே சொல்றார். இந்த சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளிகள் தான் எந்த கிரகங்கள்லாம் ஈர்த்துக்கிறதா, எது ஒரு புதனாகட்டும், ஒரு சுக்கிரனாகட்டும், ஒரு சந்திரனாகட்டும், அவைகள் ஈற்றுக்கொண்டு அதனை இந்த பூமியின் மீது பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றார். இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதர்களின் மீது அந்த ஒளியினுடைய தாக்கம் செயல்படுகிறது. அதற்கேற்றார் போல்தான் நாம் பலனை தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம். இப்ப அப்படியே புரிஞ்சுக்குங்களேன். இப்ப அப்படியே சர் சி வி ராமன் என்ன சொன்னார்? ஒரு மூலப்பொருளுடைய ஒளியை அது பெற்றுக்கொண்டு அதன் வழியாக ஒரு பொருளின் வழியாக அந்த ஒளியானது ஊடுருவி செல்லும் பொழுது அதனுடைய அலை நீளமும் மாறுபடுகிறது, மூலத்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் வச்சிருக்கு. எந்த பொருளின் வழியாக வருகிறதோ அந்த பொருளினுடைய குணாதிசயத்தையும் அது பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அதே போலத்தானே ஒரு புதன் என்கின்ற கிரகமானது சூரியனிலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அதனை அப்படியே இந்த பூமியின் மீது பாய்ச்சும் பொழுது தன்னுடைய குணத்தையும் சேர்த்து கொண்டு ஒரு சூரியன் புதன் காம்பினேஷன் பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷலைசேஷன், ஒரு நிபுணத்துவம், ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற ஒரு தனித்திறனை கொடுத்து விடுகிறது இந்த மனிதனுக்கு அப்படின்னு சொல்றார். அதே மாதிரிதான் எல்லா கிரகங்களுமே ஒளியினை சூரியனிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதனை நம் மீது பிரதிபலிக்கிறது. இந்த ஒளி சிதறல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான், இந்த ஒளி சிதறல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த ஜோதிடத்திற்கே அடிப்படைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஒளிச்சிதறல் நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? ஒரு ஸ்கேல், ஒரு சாதாரண ஒரு கண்ணாடி ஸ்கேலை கொண்டு நம்ம இந்த சூரிய ஒளி படுற மாதிரி ஒரு இடத்துல வைங்களேன். இந்த சூரியனுடைய லைட்ஸ் எல்லாம் படும் தெரியுமா? அந்த இடத்துல ஒரு கண்ணாடி ஸ்கேலை கொண்டு வச்சீங்கன்னா அந்த கண்ணாடி ஸ்கேல் வழியா அந்த லைட்ஸ் ஆனது பாஸ் ஆகி என்ன ஆகும் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒரு விப்ஜிஆர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு 7 விதமான நிறங்கள் அந்த இடத்திலே தோன்றுகிறது. அந்த வானவில் போன்ற ஒரு 7 நிறங்கள், அந்த கலர் லைட்ஸ் கூட நம்ம அப்படியே பார்க்கலாம். ஒளிச்சிதறல் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். ஆக ஒரு ஒளியிலிருந்து ஒரு 7 விதமான நிறக்கற்றைகளும் அந்த இடத்திலே பிரிந்து செல்கிறது. ஒவ்வொரு நிறக்கற்றைக்கு ஒவ்வொரு அலை நீளம் அப்படிங்கிறது இருக்கும். இதைத்தான் நம்ம சிக்னல் அப்படிங்கிறது கூட வச்சிருப்பா. ரெட் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா அலை நீளம் என்பது அதிகம் அப்படிங்கிறதுனால தான் ரெட்டை ஒரு டேஞ்சர் சிக்னலாவே வச்சிருப்பா. அதே மாதிரி அடுத்தபடியாக ஆரஞ்சு கொடுத்திருப்பா. அப்படியே நம்ம இந்த விப்ஜிஆர்னு பார்க்கும் பொழுது GYOR அப்படின்னு இருக்கும் தெரியுமா? கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டுன்னு அந்த அலை நீளத்தை எல்லாம் இந்த ஒளிச்சிதறல் என்பது கணக்கிட்டு சொல்கிறதுன்னு சொல்றோம். இதைத்தான் நம்முடைய ஜோதிடமும் இந்த அடிப்படை உண்மையைத்தான் ஜோதிடமானது அன்றே கண்டறிந்து அதனுடைய அடிப்படையிலேதான் பலன்களை ஜோதிடர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஜோதிட நூல்கள் அனைத்திலுமே இந்த ஜோதிட நூல்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் வராகமிகரர் காலத்திலே இருந்த ஒரு விஷயம்தான், ஆரியப்பட்டருடைய காலத்திலும் இருந்த விஷயம்தான். இந்த அடிப்படை உண்மையை கொண்டுதான் நம்முடைய மகரிஷிகள் அனைவருமே ஆராய்ந்து பார்த்து ஜோதிட நூல்களிலே விதிகளாக வகுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.